ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் எளிம் எழுப்புதல் திருச்சபின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் போதனையிலே எவ்வாறு நீங்க ஹவு டு வின், எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது என்பதை குறித்து தொடர் போதனையாக நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரை குறித்தும் நம்முடைய வேத வசனத்தின்படி நம்மை குறித்து நாம் என்ன செய்ய முடியும், நம்மளால் இந்த உலகத்திற்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை குறித்து வேத வசனம் சொல்கிற விதத்திலே, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த வரைபடத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எவ்வாறாக நீங்க சிறு பிள்ளையிலே உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய ஆசை என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, நீங்கள் எவ்வாறாக என்ன இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகின்ற பொழுது அதை குறித்தே சிந்திப்பீர்கள், அதை குறித்து நீங்க செயல்படுவீங்க, அதற்காக முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க, அதற்காக நீங்க என்ன செய்வீங்க, கடினமாக உழைப்பீர்கள், அதற்காக நீங்கள் மாற்ற வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பழக்க வழக்கங்களை மாற்றிக் கொள்வீர்கள். அந்த இலக்கை நோக்கி இலகுவாக நீங்க அடைய முடியும். இதை குறித்தான் நான் கடந்த தொடரிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கு என்ன, மெயின்டைன் ஃபெய்த், மெயின்டைன் யுவர் டைம், மெயின்டைன் யுவர் ஹெல்த். ஏன்னா இது மிக மிக முக்கியம் நம்முடைய இலக்கை அடைவதற்கு. புரியுங்களா? அதனாலே வேத வசனம் நம்ம சொல்கிற பிரகாரம் நம்முடைய சொத்தோ, நம்முடைய இளமையோ, நம்முடைய அழகோ, என்ன நம்முடைய அந்தஸ்தோ ஏன்னா நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அது நிரந்தரமாக கொடுப்பது கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதுல ஒரு வேதனையும், எந்த வேதனையும் இருக்காது. கர்த்தர் அந்த வேதனை அதுல இருக்காது என்றுதான் வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. புரியுங்களா? அதனால்தான் நம்முடைய தேவன் உங்க வாழ்க்கையிலே, ஏன்னா இந்த பூமியில அநேகர் நினைக்கிறாங்க வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான், ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்க வாழ்க்கையில் லக்கு இருக்கு என்று சொல்லி. இந்த பூமியில படைத்த ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஒருவருக்கு அவர் உதவி செய்துவிட்டு ஒருவருக்கு உதவி செய்யாமல் அவர் பட்சபாதமற்ற தேவனாக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியும் வைப்பதற்கு தேவன் அவர் வேற்றுமை அவரிடத்துல கிடையாது என்று நாம பார்க்கிறோம். அதனால நம்முடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மாணவர்கள் தேர்விலே தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைகிற எல்லாருமே தோல்வியை விரும்புவது கிடையாது. ஆனால் ஒரு சிலர் தோல்வி அடைகிறார்கள் என்றால் அவர்கள் தன்னை அதற்கு வெற்றி பெறுவதற்கு ஏற்ற விதத்திலே தன்னை தயார்படுத்திக் கொள்ளாதபடி நன்றாக படித்து அந்த பாடங்களை மனனம் செய்து நன்றாக புரிந்து தேர்வுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதனால்தான் ஒரு சிலர் தேர்ச்சி பெறாமல் ஃபெயில் ஆகி விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏழ்மையாக இருப்பதற்கு யாரும் தீர்மானிப்பது கிடையாது. ஆனால் ஏழ்மை நிலையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், ஏழ்மை நிலைக்கு நான் சென்று விடக்கூடாது என்று முயற்சி எடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த ஏழ்மையை வெல்ல முடியும். புரியுங்களா? அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை இருக்கின்ற பொழுது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தின்படியாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது தேவனே உங்கள் பலனாக மாறுகிறார். ஏன்னா உங்களுடைய பலன் யாரு? கிறிஸ்து. உங்களுடைய நாணம் யாரு? கிறிஸ்து. உங்களுக்கு அனந்த நாணத்தை கொடுப்பவர் யார்? கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால்தான் பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு வேத வசனத்தை பார்க்கின்ற பொழுது பிரசங்கி 12வது அதிகாரம் வசனம் 1 உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று நானி சொல்லுகிறார். நம்முடைய வாலிப பிரயாத்திலே, அப்படி என்றால் நம் இளமை பருவத்திலே தேவனை நினைத்தோம் என்றால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது பாருங்க, ஆபிரகாம் லிங்கன் அவர் வாழ்க்கையில் பாத்தீங்கன்னாக்க 1809 வருடத்திலே 12 பிப்ரவரி 1809 வருடத்துல கென்டாக்கி USA என்ற இடத்துல அவர் பிறந்தார். அவர் பிறந்து பாத்தீங்கன்னாக்க அவருடைய இளமை காலங்கள், அவருடைய பிறந்து சிறு வயதிலே அவர் அதிகமான கஷ்டங்களை அவர் அடைந்தார். ஏனென்றால் அதனுடைய 9 வயதிலே அவருடைய தாயார் ஒரு பாய்சனான ஒரு பாலை குடிச்சதுனால ஆபிரகாம் லிங்கனுடைய தாயார் 9 வயதிலே மரித்து போய்விட்டார்கள். பாத்தீங்கன்னாக்கா படிப்பதற்கு சிரமம். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருந்தனாலே பாட்டியார் அவரிடத்துல பேரனே இந்த வேத புத்தகத்தை உன்னிடத்துல கொடுக்கிறேன், இதுதான் நம்ம குடும்பத்திற்கு சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், இதை நீ எப்பொழுதும் கையில ஏந்திக்கோ, படி, உன்னை முதுமையிலும் இது உன்னை சுமக்கும், உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று தன்னுடைய பாட்டி அவனிடத்துல சொன்னார்கள். அவர் அந்த ஏழ்மை சிறு வயதில் இருக்கின்ற பொழுது தாயார் இறந்து போய்விட்டார். ஒரு தாயார் இல்லாத ஒரு மகனாக
ஆபிரகாம் லிங்கன் வளர்ந்தார். ஏழ்மையான ஒரு குடும்பம். தகப்பனார் இன்னொரு மனைவியை திருமணம் செய்துவிட்டு சென்று விட்டார். அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்ததுனாலே அவர் என்ன செய்தாரு, கஷ்டப்பட்டு தெருவிளக்கில் உட்கார்ந்து படித்தார். அவருடைய ஸ்கூல் புக்ஸ் வாங்குவதற்கு ஏற்ற பணம் இல்லாதனாலே அவர் பார்த்தீங்கன்னாக்க படிப்பதற்கு பல 25-28 மைல்கள் தாண்டி கூட சென்று லைப்ரரி அங்கதான் இருக்கும். அந்த லைப்ரரிக்கு சென்று புத்தகங்களை அங்க போய் படித்து அதை இரவல் வாங்கி அதை வைத்து படித்து அவருடைய தேர்வில் அவர் வெற்றி மதிப்பெண்கள் பெறுவார். புரியுங்களா? அதே போல அப்படியாக அவர் இருக்கின்ற பொழுது அவர் சிறு வயதிலே என்ன பண்ணாருக்க, ஸ்டோர் கீப்பராக வேலை செய்தார், போஸ்ட்மேனாக வேலை பார்த்தார், சர்வேயராக வேலை பார்த்தார். அப்படி வேலை பார்க்கின்ற பொழுது அவருக்கு லா படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கறிஞராக ஒரு லாயராக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருந்தனால லா படிக்க ஆரம்பித்தார். அவரிடத்தில் போதுமான அந்த புத்தகங்கள் வாங்குவதற்கு இல்லாதனாலே அந்த லா புத்தகம் பெரிய ஒரு பல கிலோமீட்டர் பல மைல்கள் 25 மைல்களுக்கு மேல இருக்கக்கூடிய லைப்ரரியில் தான் கிடைக்கும் அந்த புத்தகம். அங்கே நடந்து சென்று அந்த புத்தகங்களை அங்கே படித்து அப்படியாக அவர் அந்த சட்ட கல்லூரி படித்து அதுல பட்டம் பெற்றார். அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது, வாழ்க்கையை முன்னேறி செல்ல வேண்டும், உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அதற்காகத்தான் அவர் என்ன செய்தாரு, கற்றார். கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். அது மட்டுமல்ல, கடின உழைப்பு, கடினமாக அவர் உழைத்தார். கடினமாக உழைத்தது மட்டுமல்ல, அதற்கேற்ப அவர் என்ன செய்தார், தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். புரியுங்களா? அவர் ஒரு விசுவாசியாக இருந்ததினாலே, பிரிஸ்பெரிட்டன் என அந்த சபையினுடைய பிரிவை சேர்ந்தவராக இருந்ததினாலே பைபிள் காரியங்கள் மற்ற வேத காரியங்களிலே அவர் படிக்கலானார். புரியுங்களா? அப்படியாக அவர் படித்து பிற்காலத்திலே இந்த ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்தார்னாக்கா 1861 வருடம் முதல் 1865 வருடம் வரை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார் ஆபிரகாம் லிங்கன். புரியுங்களா? அப்படியாக ஆபிரகாம் லிங்கன் பாத்தீங்கன்னாக்க அமெரிக்காவுடைய 16வது பிரசிடென்டாக 16th US பிரசிடென்டாக ஆபிரகாம் லிங்கன் உயர்த்தப்பட்டார். காரணம், அவர் கற்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருந்தது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, கடின உழைப்பு, அது மட்டுமல்ல அதற்கேற்ப அவர் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இந்த காரியங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்த பொழுது, அது மட்டுமல்ல ஆண்டவருக்குள் தேவனுடைய பிள்ளையா இருந்தனாலே விசுவாசத்தில் இருந்தார். கர்த்தர் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். வேத புத்தகத்தை அவர் காத்துக்கொண்டார். கர்த்தர் அவரை தன்னுடைய வாலிப நாட்களிலே தேவனை அவர் நினைத்ததினாலே, வாலிப பிராயத்திலே கர்த்தரை நினைத்ததினாலே தேவன் ஆபிரகாம் லிங்கனை அவர் என்ன செய்தார், அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்த்தினார். அவர் கருப்பினத்தினுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் இருந்த நாட்களிலே கருப்பினவர்களை அங்கே மார்க்கெட்டில் கூவி கூவி அடிமைகளாக விற்பார்கள். அதை பார்த்து நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆனால் இந்த அடிமைத்தனத்துடைய சாசனத்தை நீக்குவதற்கு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொல்லி அந்த அடிமைத்தன கருப்ப இன மக்களை விற்பக்கூடிய அந்த அடிமைத்தன சாசனத்தை தகர்த்து எரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஆபிரகாம் லிங்கன் இருந்தார் என்று பார்க்கிறோம். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஆர்வம், கடின உழைப்பு, அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வதற்கு உங்களை நீங்க உட்படுத்தி கொண்டால் இங்க வாழ்க்கையில முன்னேறி வர முடியும். புரியுங்களா? அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல பாருங்க, இந்த KFC என்ற நிறுவனர், KFC இந்த கென்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் அதனுடைய நிறுவனர் பார்த்தீங்கன்னாக்கா சி ஹார்ட்லேண்ட் சாண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாண்டர்ஸ் KFC ஸ்தாபகர். அவர் பாருங்க, அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாறினார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய நாட்கள் பார்க்கின்ற பொழுது அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய இளமை காலங்களிலே 6 வயதிலே தன்னுடைய தகப்பனாரை அவர் இழந்தார். யாரு? சாண்டர்ஸ், KFC சாண்டர்ஸ் என்பவர். புரியுங்களா? அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை அவர் அடைந்தார். அதே போல தன்னுடைய 16வது வயதிலே பள்ளியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். தன்னுடைய 17வது வயதிலே அவர் என்ன செய்தார்னாக்க 4 வேலைகளை இழந்தார். 4 வேலைகளுக்கு சென்று 4 வேலைகளையும் செய்த வேலையிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். தன்னுடைய 18வது வயதிலே அவர் திருமணம் அவருக்கு நடைபெற்றது. 18 வயது முதல் 22 வயது வரை அவர் என்ன செய்தார்னாக்கா இந்த ரயில் ரோடு கண்டக்டராக பார்த்தீங்கன்னாக்க நம்ம அந்த ரயில் கேட் கீப்பரை போல அந்த ரயில் வருவதற்கு சிக்னல் கொடுக்கக்கூடியவராக
வேலை செய்தார். அந்த வேலையிலும் அவர் சரியாக செய்யாததிலே அதிலேயும் தோல்வி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறமாக ஆர்மியிலே அவர் இராணுவத்திலே இருந்தோ அதிலேயும் சிறப்பாக அவரால் பணியாற்ற முடியவில்லை. அப்புறமாக அவர் சட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லி சட்ட கல்லூரிக்காக விண்ணப்பம் செய்தார். அவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்டட் செய்யப்பட்டது என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக அவர் ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேனாக பணிபுரிந்தார். அதிலேயும் அவர் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறமாக அவர் ஒரு பெண் பிள்ளைக்கு தகப்பனாக அவர் மாறினார். தன்னுடைய 20வது வயதிலே தன்னுடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். மகளோடு கூட மனைவியும் மகளும் இந்த சாண்டர்ஸ் KFC-னுடைய நிறுவனர் அவர்களை விட்டு மனைவியும் பிள்ளைகளும் பிரிந்து சென்று விட்டார்கள். அப்படியாக அவர் பார்த்தீங்கன்னாக்க ரெஸ்டாரண்ட்டில் போய் குக்காக, அதாவது பாத்திரம் கழுவக்கூடிய வேலைகளை எல்லாம் அவர் செய்தார். அப்படியாக அவர் செய்து அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய 65வது வயதிலே சோசியல் செக்யூரிட்டி கவர்மெண்ட் அரசாங்க வேலையில் பணிபுரிந்து 65வது வயதிலே அவர் ரிட்டையர்ட் ஆனார். 65வது வயதில் அவர் ரிட்டையர்ட் ஆகின்ற பொழுது அவருக்கு $105 $105 அவருக்கு அந்த செக் கொடுக்கப்பட்டது. அவருடைய பென்ஷன், அவருடைய ரிட்டையர்மெண்ட் பணம். அவர் என்ன செய்தார் பாருங்க, அதை வைத்து என்ன செய்தார்னாக்க வாழ்க்கையில என்ன வாழ்வது என்று அவரால் ஒரு நோக்கம் எதுவும் இல்லாதனாலே அவர் என்ன செய்தார், தன் 65 வயதிலே அவர் பார்த்தீங்கன்னா மனைவி குடும்ப வாழ்க்கை தோல்வி இப்படியாக அவர் இருந்ததினாலே அவர் தன்னை தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். ஏன்னா இந்த பூமியிலே வாழ்வதற்கு நான் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார். முயற்சி செய்த பொழுது ஒரு மரத்துக்கடியில் போய் உட்கார்ந்து அவர் யோசிக்க ஆரம்பித்தார். இந்த பூமியிலே நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத வாழ்கிறேன், தோல்வியான வாழ்க்கை வாழ்கிறேன், 65 வயது ஆகிவிட்டது என்று சொல்லி மறிப்பதற்கு போல தன்னுடைய உயிரை எழுத ஆரம்பிக்கிறார். எழுதிவிட்டு அவர் யோசிக்கிறார், தன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்த பொழுது தனக்கு நன்றாக சமைக்க தெரியும் என்ற அந்த எண்ணம் மட்டும் அவருக்கு வருகிறது. அவர் நன்றாக சமைப்பார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திறமை நன்றாக சமைக்கக்கூடியதுதான். புரியுங்களா, எப்படியாக நன்றாக சமைப்பது என்று சொல்லி. அதனால் அவர் என்ன செய்தார், ஒரு நண்பரிடத்திலே 87 வெள்ளி, அதாவது $87 பாரோடு கடன் வாங்கி அதுக்கு சிக்கன் வாங்கி அந்த சிக்கனை அவருக்கு தெரிந்த அந்த ரெசிபி மூலமாக அவர் அந்த சிக்கனை பொரித்து அவருடைய நெய்பர்ஹுட் அந்த கென்டாக்கில் இருக்கக்கூடிய சுற்றுப்பட்ட வட்டாரத்தில் ஒவ்வொரு டோராக வீடு வீடாக ஏறி இறங்கி பில்டிங்காக மாடிகளில் ஏறி இறங்கி அந்த ஃப்ரைட் சிக்கனை விற்க ஆரம்பித்தார். விற்க ஆரம்பிக்கின்ற பொழுது அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு பார்த்தீங்கன்னாக்க தோல்வி ஏற்பட்டது. புரியுதுங்களா, அந்த சிக்கனை அவர் விற்பனை செய்யும்போது 1009 முறை அவருடைய ரெசிபியில் செய்து மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது தோல்வி அடைந்தார். அவருடைய ரெசிபி ரிஜெக்ட் செய்யப்பட்டது 1009 முறை. புரியுங்களா, அவர் விடாமுயற்சியாக அந்த ரெசிபியை செய்து அந்த ஃப்ரைட் சிக்கனை மக்களுக்கு விநியோகிக்க ஆரம்பித்தார். ஜனங்கள் அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தார்கள். டேஸ்ட் பண்ண ஆரம்பித்த பொழுது பார்த்தீங்கன்னாக்க பின்பால 1890 பிறந்தார். 1980 அவர் மரித்தார். ஆனால் அவருடைய 88வது வயசுல அவர் ஒரு பில்லியனராக மாறினார். யாரு, KFC-னுடைய ஃபவுண்டர் சாண்டர்ஸ் என்பவர். காரணம், அவர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அந்த முதல் சிக்கனை அவர் ரெசிபியை ஃப்ரைட் பண்ணுகின்ற பொழுது ஜெபம் செய்துதான், ஆண்டவரே இந்த தொழிலை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க என்று ஜெபம் செய்துதான் அந்த சிக்கனை பொறித்து அவர் விற்பனைக்கு விட்டாராம். புரியுங்களா, அப்படியாக அந்த மனிதன் 1009 முறை தோல்வி அடைந்தாலும் விடாதபடி முயற்சி எடுத்ததினாலே அவருடைய தொழில், அவர் ஒரு பில்லியனராக மாறினார். அவர் பில்லியனாக மரித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், இந்த KFC-னுடைய ஸ்தாபகர் சாண்டர்ஸுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை அடைந்தார்கள். தோல்விதான் இறுதி கட்டம் அல்ல என்று உட்கார்ந்து விடாதபடி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கை வைத்தார்கள். அவர்கள் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்ததினாலே தேவன் அவர்களை உயர்த்தினார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இன்றைக்கு நம் அனைவருக்கும் ஒரு சாட்சியின் பாத்திரங்களாக அவர்கள் விளங்குகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் ஒரு விசுவாசிக்கு தோல்வி என்பது இறுதி கட்டம் அல்ல. ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது
கர்த்தர் அந்த தோல்விகளை ஜெயமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். புரியுங்களா? அதனால்தான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 13 தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தோல்வி என்பது முடிவு அல்ல. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தரின் கையில் இருக்கிறது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களை உள்ளங்கையில் வரைந்தவர், உங்கள் மதில்கள் எல்லாருக்கும் முன்பாக இருக்கு என்று சொன்னவர். ஹல்லேலூயா! அதனால்தான் வாலிப நாட்களிலே கர்த்தரை முன்பாக வைத்தவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஒருவரும் தோல்வி அடைந்தது கிடையாதுங்க. ஹல்லேலூயா! பாருங்க, யோசுவா, மோசேயினுடைய சீடன் யோசுவா, பாருங்க, மோசேக்கு அப்புறமாக 30 லட்சம் ஜனங்களை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார் யோசுவா இடத்துல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். யோசுவா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் உன் காலடி மிதிக்கும் தேசம் முழுவதும் உனக்கு தருவேன் என்று சொன்னவர் சொன்னதை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து தன்னுடைய வாலிப நாட்களிலே கர்த்தரை தெய்வமாய் கொள்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, தேசத்தின் அதிபர்களாக கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, கிதியோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த மீதியானியர் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வயல் நிலங்கள், கோதுமை நிலங்கள் எல்லாம் அழிக்கிறாங்க. அவர்களை சேதப்படுத்துகிறார்கள். ஆனால் கிதியோன் பயந்து கொண்டு இருந்த பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் பராக்கிரமசாலியா என்று நியாயாதிபதி அழைக்கிறார். உன்னை பலப்படுத்துகிற நான் அல்லவாங்கிறாரு. அவன் சொல்றான், கோத்திரங்களில் நான் சிறியவன், எங்கள் குலமெல்லாம் ரொம்ப சிறியது, மீதியான எங்களை முறியடித்துருவாங்க சொல்றான். அப்படி சொல்லாத, உன்னை பலப்படுத்துகிற நான் அல்லவா என்று கர்த்தர் கிதியோனை பலப்படுத்தினார். கிதியோனுக்கு மீதியான கையிலிருந்து வெற்றியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வை நம்மை குறித்து நம்ம என்ன செய்றாரு? பலவானாக பார்க்கிறார். ஏன்னா தேவன் அப்படியாக வெற்றியுள்ளவனாக பார்க்கிறார். ஏன்னா தேவன் நம்மை அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! தேவன் நம்மை பராக்கிரமசாலியாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதை அறிந்ததான் ரகசியங்களின் உக்கிரானக்காரனாகிய பவுல் பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! அதனால தாவீது சங்கீதம் 23வது அதிகாரத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா! பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் குறைவு என்பதே கிடையாது சொல்றார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க அநேகருக்கு பொருள், பணம் இப்படி அரசியல் செல்வாக்கு இதுதான் வெற்றி என்று நினைக்கிறாங்க. புரியுங்களா? பொருள், புகழ், அரசியல் செல்வாக்கு, நல்ல வீடு, காரு என்று சொல்லி. ஆனால் பெரிய வீட்டை நீங்க கட்டி வைத்து பொருள், பணம் இருந்து எல்லாமே இருந்து உங்க வீட்டில் எப்பொழுது வீட்டுக்குள்ள சண்டை இருந்து கொண்டே இருந்தா அது உண்மையான வெற்றி கிடையாதுங்க. நீங்க சாதாரண ஒரு வீட்டில் வாழ்ந்தாலும் நீங்க நிறைவான கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற இந்த ஒரு சமாதானத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா! ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை வைத்துக் கொண்டு சபையை நடத்தி கொண்டு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியும் சண்டை பேசாமல் தனியாக பிரிந்து 2 பேரும் ஊழியம் செய்தால் அது ஒரு வெற்றியின் ஊழியம் அல்ல. புரியுங்களா? கர்த்தர் கிருபையாக எங்களை கணவன் மனைவியாக இணைத்தவர், அழைத்தவர். இன்று வரை நாங்கள் ஊழியத்திலே உறுதியாக நிற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா! அதனால வெற்றி என்பது பதவியை அடைந்து விட்டோம் பணத்தால் பெற்ற வெற்றி இதெல்லாம் வெற்றி அல்ல. நீங்க பதவியில் இருக்கலாம், உங்க பண்பை இழந்து போய் விட்டீர்கள் என்றால் அது உண்மையான வெற்றி கிடையாது. நீங்க அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் நீங்க அமெரிக்க ஜனாதிபதி, முன்பாக இருந்த அமெரிக்க ஒரு ஜனாதிபதி, அவர் என்ன செய்தார்? ஒரு பெண் காரியத்தில் ஈடுபட்டு அவருடைய பண்பை இழந்து போயிட்டார். அதனால் அது உண்மையான வெற்றி அல்ல. புரியுங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்க்கின்ற பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரலாம். ஆனா அந்த உயர்ந்த நிலைமையில நீங்க நீடித்திருப்பது உங்களுடைய பண்பு தான், உங்களுடைய ஒழுக்கம் தான் அந்த உயர்ந்த நிலைமையில இருந்து உங்களை நடத்தும். அதுதான் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா! அதனால தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி என்பது எப்பொழுது முடியுமோ, எங்கே முடியுமோ, எவ்வளவு நீ மற்றவர்களுக்கு உதவியுள்ளவர்களாக இருப்பதுதான் வெற்றி. எப்பொழுது, எங்கே, எவ்வளவு முடியுமோ
அவ்வளவு நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பதுதான் ஒரு வெற்றி. யோசேப்பு பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் என்ன 12 சகோதரர்கள் இருந்தாங்க, இவனை குழியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவன் அந்த பிற்காலத்தில் சகோதரர்களுக்கு ஜீவரட்சனை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவனை எகிப்து தேசத்தில் உயர்த்தி வைத்திருந்தார். அதான் ஒரு வெற்றி வாழ்க்கை. அவனை தூக்கி போட்ட சகோதரர்கள் 11 சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கை கிடையாது. அதனால யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களிலே கர்த்தரை நினைத்தான், கர்த்தருக்காக வாழ்ந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார், வெற்றியின் வாழ்க்கை வாழும்படியாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பாருங்களா, உங்களை குறித்து என்ன ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கீங்க பாருங்க. நான் சிறுவயனா இருக்கின்ற பொழுது 5th ஸ்டாண்டர்ட்ல நான் ஸ்கூல் லாஸ்ட் வந்தேன், கிளாஸ்ல லாஸ்ட் மார்க், ஜஸ்ட் பாஸ். ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்ததுனால SSLC ஸ்கூல் ஃபர்ஸ்டாக வந்து இன்ஜினியரிங் சென்று ஏன்னா அரசாங்க வேலையில் பணிபுரிந்து வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கூட பல வருடங்கள ஒரு 4 வருடங்களுக்கு மேலே ஜெபித்தேன். வீட்டில் எங்களுடைய மதுரையில் மதுரை திருப்பரங்குன்றம் பாலாஜி நகரில் வீட்டில் ஏன்னா நடு வீட்டில் எங்களுடைய சுவரில் ஃப்ளைட், ஏர் இந்தியா ஃப்ளைட் அந்த படத்தை ஒட்டி அதை நோக்கி அதை வைத்து கர்த்தர் ஒரு நாள் என்னை வெளி தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார், வெளிநாட்டில் வேலை பார்ப்பேன் என்று சொல்லி என்னுடைய அந்த எண்ணங்கள் வரைபடத்தை மனதில் பதித்தேன். அதற்காக நான் ஜெபித்தோம். கர்த்தர் 1995 வருடத்தில் என மே மாதத்தில் சிங்கப்பூர் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்கே வந்தோம், இன்ஜினியராக பணிபுரிந்த பொழுது ஒரு சில வருடத்திலே கர்த்தர் ஊழியக்காரராக மாற வேண்டும் என்ற என வாஞ்சை உள்ளத்தில் போட்டார். இந்த வாஞ்சையை போட்ட பொழுது அதற்காக ஆயத்தமானோம். ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் ஏற்ற வேலையிலே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பைபிள் ஸ்கூல் சென்று மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்து சிங்கப்பூர் தேசத்தில் ஏலிம் ரிவைவல் சர்ச் சபையை ஸ்தாபித்து கர்த்தருடைய ராஜ்ய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். சிங்கப்பூர் தேசத்தில் அந்நிய தேசத்தில் இங்கே சபையை ஸ்தாபிப்பது இலகுவான காரியம் அல்ல. ஆனால் இந்த தேசத்தில் அரசாங்க சட்டத்தின்படியாக நாங்கள் என்ன செய்தோம்? இந்த தேசத்தில் வந்து இங்கே தங்கி இங்கே கர்த்தர் ஆசீர்வதித்ததினாலே நாங்கள் இந்த திருச்சபை ஏலிம் ரிவைவல் சர்ச்சை ஸ்தாபித்து நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இங்கே இருக்கும் ஜனங்களுக்கு நாங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தர் இந்த பெண்டமிக் நாளில் கூட, கோவிட் பெண்டமிக் நாட்களிலே எங்களுடைய ஊழியங்களை உலகம் முழுவதும் டெலிவிஷன் ஊழியங்கள் மூலமாக எடுத்துச் செல்வதற்கு கர்த்தர் உதவி புரிந்தார். என்னுடைய ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உடைய எண்ணங்கள், தரிசனங்களை விரிவாக்குங்க. கர்த்தர் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனாலே எப்பொழுதும் எந்த வேலைகளிலும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, மற்றவர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடியவர்களாக இருப்பது பெரிய ஒரு வெற்றி தான். ஹல்லேலூயா. அநேகர் நினைப்பான், விசுவாசிகள், நான் பரிசுத்தமா இருக்கத்தான் வாங்கி குத்தி கொண்டு இருக்கிறேன், ஏன்னா அதான் என்னுடைய சாதனை அப்படின்னு. நிச்சயம் அதான் முக்கியம், அது தேவனுடைய நாமம் முக்கியம். ஆனால் நீங்க பரிசுத்தமா இருப்பதற்கு முயற்சி எடுத்து ஒரு பெரிய சாதனை பாருங்க, அதே ஒரு சாதனை தான். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க கர்த்தருக்கு பிரியமாய் நீங்க வாழ்கின்ற பொழுது மத்தேயு 25வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரன என்று உங்களை கர்த்தர் உங்களுடைய நாட்களிலே, உங்களுடைய ஊழியத்தின் நாட்களிலே இல்ல கர்த்தர் வருகின்ற பொழுது உங்களை உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே எஜமான வீட்டில் பிரவேசி என்று சொன்னாலே அதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை பூமியிலே வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தேவனிடத்துல புரியுங்களா, ஆனா ஆண்டவர் இடத்துல கர்த்தர் எவனையும் உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அதனால நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்க, நோக்கங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படியாக, ஆண்டவரே நான் கற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவளாக இருக்கிறேன், அதே போல நான் கடினமாக உழைப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன், அதே போல அதற்கேற்ற விதத்தில் என்னை மாற்றிக்கொள்ள ஆயத்தம் உள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலே, நாணத்தை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அதை உன்னை காத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நாணமே முக்கியம், நாணத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழி 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உண்மை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும்,
அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாண கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்துல நாணத்தை கேளுங்க. ஆண்டவரே உங்கள் நாணமாக இருக்கட்டும். கர்த்தரே ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்க கடவன், அவரே உங்களுக்கு நாணத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் மத்திய 7வது அதிகாரம் 7வது வசனத்திலே கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரிடத்துல நாணத்தை கேளுங்க. வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தக்கூடியவனா வாழ வேண்டும் என்று தேவனிடத்தில் என்ன செய்யணும்? நீங்க கேட்க வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் இல்லாம தேவனிடத்தில் நீங்க கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தேகம், உங்க வாழ்க்கையில சந்தேகம் இருந்துச்சுனாக்கா ஏன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஏன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் சொல்லுவாங்க, ஏன்னா எதிர்பார்த்தால் தானே ஏமாற்றம், அதனால நான் கேட்க விரும்பலைன்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொன்னாங்க, கேட்டு விட்டு கிடைக்கலன்னாக்கா அது அதனால என்ன அதை தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால நான் கேட்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு அநேகர் சொல்லுவாங்க, ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா கேட்டா என்னுடைய சுய கௌரவம் போயிடும் என்று சொல்லி கேட்பதற்கு அநேகர் இது என்ன யோசிப்பார்கள். நீங்கள் கேட்பது என்றால் மற்றவர்கள் கடன் அல்ல, மற்றவர்கள் உதவிகள் கேட்கலாம். வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று கேட்கலாம். வேத வசனத்தின்படி ஆண்டவரிடத்துல கேளுங்கள், தேவன் உங்களுக்கு நாணத்தை கொடுப்பார், என கிருபைகளை கொடுப்பார், தேவ காருண்யங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் அதனால்தான் ஏன்னா நீங்க திட்டமிட்டு ஆண்டவரிடத்துல செய்யணும். வெற்றி பெறுவதற்கு ஆண்டவரே, வெற்றி பெறுவதற்கான முதல் எனக்கு நாணத்தை கொடுங்க, இரண்டாவது பலனை கொடுங்க, மூன்றாவது வழி வாசல்களை திறங்க, பார்க்கிற ஜனங்களிடத்தில் எனக்கு கிருபையை கொடுங்க என்று கேட்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அதனால்தான் யாபேசனுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? யாபேஸ் 1 4 அதிகாரம் 10வது வசனத்திலே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க என்று அவன் கேட்ட பொழுது கர்த்தர் நினைச்சாரு, அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோட இந்த தொடர் போதனையில தேவனிடத்துல முதல்ல உங்க ப்ளூ பிரிண்ட மனதில் வைங்க. இரண்டாவது தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தாவே, கர்த்தர் யாரையும் உயர்த்த முடியும், எவரை உயர்த்த முடியும்? கர்த்தருடைய கரத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன முடியும்? உயர்த்தி மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால கர்த்தரை கேளுங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை விரிவாக்கும் என்று யாபேஸ் ஜெபித்த போல ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இந்த வாரம் முழுவதும் எல்லா தீங்குக்கும், வியாதிகளுக்கும், விபத்துகளுக்கும், கொள்ளை நோய்க்கும் உங்களுக்கு விலக்கி பாதுகாத்து உங்கள் பொருளாதார தேவைகள், என வேலை வாய்ப்புகள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.